தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ராஜா தியேட்டர் சிக்னலில் இருந்து முதல் நகை கடை, 100 வருட தங்க சாம்ராஜ்யம் உங்கள் சிவவல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், நம்பர் 259, நேரு வீதி, புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி லாஸ்பேட்டையில் உள்ள முதல்வர் ரங்கசாமி வீடு மற்றும் 3 பிரபல தனியார் உணவகங்களுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். மோப்பநாய் உதவியுடன் காவல்துறையினர் தீவிர சோதனையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லூயி பிரகாசம் வீதியில் நடைபெற்று வரும் பாதாள கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணி. சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல். புதுவையில் தடையை மீறி மீன்பிடித்தால் தடைகால நிவாரணம் நிறுத்தப்படும். புதுவை மீன்வளத்துறை எச்சரிக்கை. தொடர் விடுமுறையொட்டி புதுவையில் குவிந்த சுற்றுலா பயணிகள். புதுச்சேரி நகர பகுதிகளில் கமாண்டோ படையினர் தீவிர ரோந்து பணி. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பறிமுதலில் தேசிய அளவில் புதுவை முதலிடம். பிளாஸ்டிக் கட்டுப்படுத்துவதில் புதுவை 3வது இடத்தை பிடித்துள்ளதாக தகவல். ஒசூடு தொகுதிக்கு உட்பட்ட குருமாபேட் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணி. பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் அமைச்சர் சாய் சரவணகுமார். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடற்கரை மற்றும் நகர பகுதிகளில் உள்ள தனியார் உணவகங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் மோப்பநாய் உதவிகளுடன் காவல்துறையினர் சோதனை மேற்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள தனியார் உணவகம் மற்றும் ஈஸ்வரன் கோவில் வீதிகளில் உள்ள உணவகங்களுக்கு இமெயில் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து காவல்துறையினர் மற்றும் வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் சோதனை மேற்கொண்டனர். கடந்த சில நாட்களுக்கு முன்பு புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், துணைநிலை ஆளுநர் மாளிகை உள்ளிட்ட அரசு அலுவலகங்களுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லூயி பிரகாசம் வீதியில் நடைபெற்று வரும் பாதாள கழிவுநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் நேரு பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்குமாறு அதிகாரிகளிடம் கேட்டுக்கொண்டார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட லூயி பிரகாசம் வீதியில் அடிக்கடி பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் மற்றும் குழாய்களில் அடைப்பு ஏற்படுகிறது என்று அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த புகாரின் அடிப்படையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி இது பற்றி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கழிவுநீர் உட்கோட்ட பிரிவு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதில் நகர பகுதியில் உள்ள முக்கியமான சாலைகள் உயர்த்தப்பட்டுள்ளதாகவும், மேலும் புதிதாக சிமெண்ட் சாலையில் அமைக்கப்பட வேண்டியுள்ள லூயி பிரகாசம் வீதி, தம்பு நாயக்கர் வீதி போன்ற வீதிகளில் பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் கழிவுநீர் அளவு அதிகரிப்பதால் ஆங்காங்கே பாதாள கழிவுநீர் தொட்டிகளில் இருந்து கழிவுநீர் வீதிகளில் வெளியேறுகிறது. இவைகளை சமன்படுத்தும் விதமாக தாழ்வாக உள்ள வீதிகளில் பாதாள கழிவுநீர் தொட்டிகளின் அளவை உயர்த்தி அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இப்பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்கின்ற குப்புசாமி பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடித்து மக்களுக்கு உதவிடுமாறு கேட்டுக்கொண்டார். மேலும் இந்த ஆய்வின் போது உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள், நிர்வாகிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். தடையை மீறி மீன்பிடித்தால் தடைகால நிவாரணம் நிறுத்தப்படும் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. மீன்வளத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் விடுத்துள்ள செய்திக்குறிப்பு. புதுச்சேரியில் ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் ஜூன் மாதம் 17ஆம் தேதி வரையிலான 61 நாட்களுக்கு கனகசெட்டிக்குளம் மீனவ கிராமம் முதல்
மூர்த்திக்குப்பம் புதுக்குப்பம் மீனவ கிராமம் வரையில் தடைக்காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பாரம்பரிய மீன்பிடி படகுகளான கட்டுமரம், நாட்டு படகுகளை தவிர அனைத்து வகை படகுகள், குறிப்பாக இழுவலை கொண்ட விசைப்படகுகள் மீன்பிடிப்பது தடை செய்யப்பட்டுள்ளது. மேலும் இயந்திரம் பொருந்திய பைபர் படகுகள் மீன்பிடிப்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற சூழ்நிலையில் ஒரு மீனவ கிராமத்திலிருந்து பைபர் படகுகள் கடலில் மீன்பிடி தொழிலில் தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாக துறைக்கு புகார்கள் வருகிறது. இதன் காரணமாக மற்ற கிராம மீனவர்களிடையே பதற்றமான சூழல் ஏற்படுகிறது. எனவே அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்தார், மக்கள் குழு, கோவில் நிர்வாக குழுவை சேர்ந்தவர்கள் புதுச்சேரி அரசால் வெளியிடப்பட்டுள்ள மீன்பிடி தடைக்கால ஆணையை தவறாது பின்பற்ற வேண்டும். தங்களது கிராமத்தை சேர்ந்த இயந்திரம் பொருத்திய பைபர் படகு மீன்பிடிக்கும் மீனவர்களுக்கு தெரியப்படுத்தி மீன்பிடிப்பில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும். எச்சரிக்கையை மீறி தொழிலில் ஈடுபடும் மீனவர்களுக்கு மீன்வளத்துறையால் வழங்கப்படும் மீன்பிடி தடைக்கால நிவாரணம் நிறுத்தப்படும் என கூறப்பட்டுள்ளது. கோடைக்கால வெப்பத்தினை தணிக்கும் வகையில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்டம் சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவின் 17வது நாளில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தார். புதுச்சேரியில் தற்போது கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதால் சமூக சேவகர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களுக்கு வழங்கி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தலைவர் ராஜகோபால் மற்றும் பொதுச் செயலாளர் ராகவேந்திரர் தலைமையில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா முத்தரையர்பாளையம் பகுதியில் நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து 17வது நாளாக நடைபெற்ற நீர்மோர் பந்தல் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்து தொடர்ந்து பொதுமக்களுக்கு சேவையாற்றும்படி கூறினார். இதில் என்ஆர் காங்கிரஸ் மத்திய மாவட்ட தொகுதிகளான உழவர்கரை, இந்திரா நகர், கதிர்காமம், தட்டாஞ்சாவடி, லாஸ்பேட்டை, காமராஜர் நகர், காலப்பட்டு தொகுதிகளைச் சேர்ந்த துணைத் தலைவர்கள், செயலாளர்கள், துணை செயலாளர்கள், செயற்குழு உறுப்பினர்கள் உட்பட கட்சி நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையினை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி கிருமாம்பாக்கத்தில் விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. விநாயகா மிஷன் ரிசோர்ஸ் பவுண்டேஷன் வேந்தர் கணேசன் தலைமை தாங்கினார். முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையினை திறந்து வைத்தார். விழாவில் சட்டப்பேரவை தலைவர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் லட்சுமிகாந்தன், செந்தில்குமார், விநாயகா மிஷன்ஸ் துணைத் தலைவர் அனுராதா கணேசன், முதன்மை வியூக அதிகாரி சுரேஷ் சாமுவேல், மருத்துவ இயக்குநர் ஹரி மேனன், டீன் ராஜன் மற்றும் மருத்துவ வல்லுநர்கள், கல்வியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். உழவர்கரை தொகுதியில் புனித வெள்ளியினை முன்னிட்டு சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் தன் சொந்த செலவில் பக்தர்களுக்கு தர்பூசணி பழம் வழங்கினார். புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ரெட்டியார்பாளையம் புனித ஆந்திரேய பேராலயத்தில் புனித வெள்ளி சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதி சமூக சேவகர், அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் டாக்டர் நாராயணசாமி கேசவன் புனித வெள்ளி சிறப்பு வழிபாட்டில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு தன் சொந்த செலவில் தர்பூசணி பழங்களை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உழவர்கரை புனித ஆலய நிர்வாகிகள், ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் உழவர்கரை என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய பிரமுகர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் வழக்கறிஞர் அணிபிரிவு ஆலோசனைக் கூட்டம் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சி வழக்கறிஞர் அணி பிரிவு ஆலோசனைக் கூட்டம் காமராஜர் சாலையில் உள்ள தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. வழக்கறிஞர் அணி மாநில பொறுப்பாளர் மருதுபாண்டியன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம், காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன், முன்னாள் அமைச்சர்கள் கந்தசாமி, ஷாஜகான், முன்னாள் சபாநாயகர் பாலன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு நிலவியது. நேஷனல் ஹெரால்டு ஊழலை திசை திருப்பும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்து புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராஜா தியேட்டர் அருகே நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு இளைஞரணி தலைவர் அற்புதராஜ் தலைமை தாங்கினார். பொதுச் செயலாளர்கள் கணபதி, வருண் உள்ளிட்ட இளைஞரணி நிர்வாகிகள் பங்கேற்றனர். ஆர்ப்பாட்டத்தில் ராகுல், சோனியா ஆகியோர் பதவி விலக கோரியும் காங்கிரஸ் கட்சியை கண்டித்தும் கோஷங்கள் எழுப்பியதுடன் அவர்களின் உருவப்படத்தை எரிக்க முயன்றனர். பின்னர் வைஷால் வீதியில் உள்ள காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் முற்றுகையிட முடிவு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாரதிய ஜனதாவினர் அங்கு செல்ல முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் அண்ணா சாலையில் பேரிகார்டு அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் பாஜகவினருக்கு காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. திடீர் பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து பாஜக இளைஞர் அணியினர் கலைந்து சென்றனர். இல்லை இல்லை
புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற விழாவில் பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய நூலை சபாநாயகர் செல்வம் வெளியிட்டார். பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய நூல்கள் வெளியீட்டு விழா, தொல்காப்பிய அறிஞர்களுக்கு பாராட்டு விழா புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை தாங்கினார். முருகையன் வரவேற்றார். ராமானுஜம், சடகோப்பன், ஆறு செல்வம், அசோகன், கோவலன் முன்னிலை வகித்தனர். சபாநாயகர் செல்வம் பங்கேற்று பேராசிரியர் இளங்கோவன் எழுதிய இணைய ஆற்றுப்படை தொடரும், தொல்காப்பிய மரபு ஆகிய நூல்களை வெளியிட்டு வாழ்த்தினார். நூலினை குணத்தொகையன் முனுசாமி, சக்திகுமார் பேராசிரியர்கள் பெரியாண்டி, அருள் செல்வம், திருவாசகம் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். மயிலம் பொம்மபுராதினம் 20ஆம் பட்டு சிவஞான பாலய சுவாமிகள் பங்கேற்று தொல்காப்பிய அறிஞர் தஞ்சாவூர் கலியபெருமாள், பேராசிரியர்கள் ஆரோக்கியநாதன், சிவகாமி, கமலாதுரை, முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு விருதுகள் வழங்கினார். பேராசிரியர் கார்த்திகேயன் நன்றி கூறினார். அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது பிறந்த நாளையொட்டி சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா வருகின்ற 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. தனது பிறந்த நாளை முன்னிட்டு அரியங்குப்பம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை தனது சொந்த செலவில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் கோவில் திடலில் பொதுமக்களுக்கு புடவைகள், சலவை தொழிலாளர்களுக்கு அயன் பாக்ஸ் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்நிகழ்ச்சியினை தொகுதி கழக செயலாளர் ராஜா மற்றும் வார்டு கழக செயலாளர் அப்பு ஆகியோர் செய்திருந்தனர். மேலும் அவைத்தலைவர் ராஜேந்திரன், ஆர்கே நகர் வார்டு செயலாளர் பாலு மற்றும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் ஜீவா, வார்டு நிர்வாகிகள் பாலாஜி, பாரதி, அசோக்ராஜ், காத்தவராயன், குமரேசன், முத்துலிங்கம், விஸ்வா என கழக நிர்வாகிகள், இளைஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதியில் கமாண்டோ படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரிக்கு வார இறுதி நாட்களில் வெளி மாநிலங்களில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தருவது வழக்கம். தற்போது ஈஸ்டர் பண்டிகையினை முன்னிட்டு தொடர் விடுமுறை என்பதால் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகள் குவிந்துள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரி நகர பகுதியில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் உதயஞ்சாலை காவல்துறையினர் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் கமாண்டோ படையினர் துப்பாக்கியுடன் அணிவகுப்பு நடத்தினர். ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் இருந்து தொடங்கிய இந்த அணிவகுப்பு வானரப்பேட்டை, சுப்பையா சாலை, கடற்கரை சாலை, புசி வீதி வழியாக மீண்டும் காவல் நிலையத்தை வந்தடைந்தது. தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பறிமுதலில் தேசிய அளவில் புதுவை முதலிடம் பிடித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் கடந்த 2022ஆம் ஆண்டு ஒருமுறை பயன்படுத்தப்படும் 14 வகையான பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை உத்தரவு அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் எவ்வாறு அமல்படுத்தப்படுகிறது என்பது குறித்த மத்திய அரசின் சுற்றுச்சூழல், வனம் மற்றும் பருவநிலை அமைச்சகம் 6 மாதத்திற்கு ஒருமுறை ஆய்வுக் கூட்டம் நடத்தி வருகிறது. இந்த கூட்டத்தில் அனைத்து மாநில தலைமை செயலாளர்கள், சுற்றுச்சூழல் துறை செயலாளர்கள் ஆகியோர் கலந்து கொள்கின்றனர். கடந்த மாதம் 27ஆம் தேதி தேசிய சிறப்பு ஆய்வுக் கூட்டம் டெல்லியில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் ஒருமுறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கட்டுப்படுத்துவது பற்றி அனைத்து மாநிலங்களும் 2024ஆம் ஆண்டிற்கான அறிக்கை சமர்ப்பித்தது. இதில் பிளாஸ்டிக் பறிமுதல் செய்ததில் தேசிய அளவில் புதுச்சேரி மாநிலம் முதலிடமும், பிளாஸ்டிக்கை கட்டுப்படுத்துவதில் 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. இங்கு கடந்த 2024ஆம் ஆண்டில் பிளாஸ்டிக் தொழிற்சாலைகள் மற்றும் கடைகளில் 1305 ஆய்வுகள் நடத்தப்பட்டு சுமார் 15 டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் ரூபாய் 15 லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய அளவில் டெல்லி முதலிடமும், மராட்டியம் 2வது இடமும் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. ஒசூடு தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் கழிவுநீர் வாய்க்கால் சீரமைக்கும் பணிக்கான பூமி பூஜையினை அமைச்சர் சாய் சரவணகுமார் துவக்கி வைத்தார். ஒசூடு தொகுதிக்கு உட்பட்ட குருமாம்பேட் பகுதியில் வில்லையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் குருமாம்பேட் கிராமத்தில் அமைந்துள்ள வீட்டு வசதி வாரியம் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால் மறுசீரமைத்தல் மற்றும் சாலை வசதி அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 57 லட்சம் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய் சரவணகுமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் வில்லையனூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் எலன், சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞர் அணி உலகநாதன், பாஜக கட்சி நிர்வாகிகள், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன் உட்பட பாஜகவினர்கள், அனைத்து கட்சி நிர்வாகிகள், ஊர் பெரியவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.
தமிழ்த்தென்றல் திருவிக மற்றும் வீர மாமுனிவர் அரசு பள்ளியைச் சேர்ந்த மாணவர்கள் வெம்பாக்கீரபாளையம் அரசு பள்ளி மாணவர்களுடன் கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கான மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. தமிழ் தென்றல் திருவிக்கா மற்றும் வீரமாமுனிவர் அரசு பள்ளியை சார்ந்த மாணவர்கள் வெம்பாக்கீரபாளையம் தட்சிணாமூர்த்தி அரசு பள்ளி மாணவர்களுடன் கல்வி, கலை, கலாச்சாரம் ஆகியவற்றை பகிர்ந்து கொள்வதற்காக மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியை திருவிக்கா பள்ளியின் தலைமை ஆசிரியர் ரவிச்சந்திரன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஆசிரியர் சுபத்ரா தேவி, பாபு ஆகியோர் வழிகாட்டி ஆசிரியராக கலந்து கொண்டு மாணவர்களை வழி நடத்தினர். ஆசிரியை நளினி தொகுத்து வழங்க ஆசிரியை லலிதா பிரியதர்ஷினி வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் யோகா, இயற்கை பாதுகாப்பும் தலைப்பில் பொம்மலாட்டம், இசைக்கருவிகள் வாசித்தல், பாடல், நடனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் மாணவர்களால் நிகழ்த்தப்பட்டன. தலைமை ஆசிரியர் வேளாங்கண்ணி, ஆசிரியர் செங்கதிர் வாழ்த்துரை வழங்கினார்கள். தலைமை ஆசிரியர் மாணிக்கவாசகம், விஜயலட்சுமி முன்னிலை வகித்தனர். பொறுப்பாசிரியர் முருகையன் கருத்துரை வழங்கினார். இறுதியாக மாணவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியின் இறுதியாக பொறுப்பாசிரியர் அசாரா நன்றியுரை கூறினார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆசிரியைகள் செய்திருந்தனர். பூமியான்பேட்டை கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 22ஆம் தேதி அதனை சார்ந்த பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைபடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பூமியான்பேட்டையில் உள்ள கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சுத்தம் செய்யும் பணிகள் நடைபெற உள்ளதால் ஏப்ரல் 22ஆம் தேதி பிற்பகல் 12 மணி முதல் 2 மணி வரை பூமியான்பேட்டை, விக்டோரியா நகர், ஜவஹர் நகர், பாவானர் நகர், ஜான்சி நகர், சுதாகர் நகர், காவேரி நகர், செல்லபாபு நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் நிறுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டம் சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழாவில் பக்தர்கள் தீ மிதித்து தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அடுத்த சாத்தமங்கலம் ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய சித்திரை மாத தீமிதி திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசையுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் அம்மனுக்கு காப்பு கட்டி கொடியேற்றி நாள்தோறும் அம்மனுக்கு அபிஷேகம், ஆராதனைகளும், அம்மன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் வீதி உலாவும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்று முக்கிய நிகழ்வான தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் அரவான், களப்பணி, கூந்தல் முடிப்பு ஆகியவை நடைபெற்று காப்பு கட்டிய பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்கள் நேர்த்திக் கடனை நிறைவேற்றினர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருளை பெற்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய விழா குழுவினர்கள், நிர்வாகிகள், இளைஞர்கள், ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவை வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை அதனை சார்ந்த பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. புதுச்சேரி வெங்கட்டா நகர் துணை மின் நிலையத்தில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் ஏப்ரல் 21ஆம் தேதி திங்கட்கிழமை காலை 10 மணி முதல் 11 மணி வரை வெங்கட்டா நகர், காமராஜர் நகர், 45 அடி சாலை, காமராஜர் சாலை, செல்லான் நகர், ரெயின்போ நகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. மேலும் இதேபோல் காலை 11 மணி முதல் 1 மணி வரை பிருந்தாவனம், சுதந்திர பொன்விழா நகர், 45 அடி சாலை, அண்ணாமலை நகர், வெங்கடேஸ்வரா நகர், அன்னை நகர், பாலாஜி நகர், தென்றல் நகர், மேற்கு பிருந்தாவனம், ராஜீவ்காந்தி நகர், அன்னை தெரசா நகர், வினோபா நகர், ஜெயராம் நகர், கவிக்குயில் நகர் ஆகிய பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று புதுவை மின்துறை அறிவித்துள்ளது. ரெட்டியார்பாளையம் பள்ளியில் நடைபெற்ற கலை விழாவில் நகைச்சுவை நடிகர் நவீன் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். புதுவை ரெட்டியார்பாளையம் பிரசிடென்சி பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு கலை விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு சின்னத்திரை நடிகர் நவீன் முரளிதர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பள்ளி தாளாளர் கிறிஸ்டி ராஜ் மற்றும் பள்ளி முதல்வர் ஜெயந்தி ராணி ஆகியோர் தலைமை தாங்கினர். விவசாயத்தை காப்போம் என்ற தலைப்பை மையமாக கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பல்வேறு நடனங்கள், நாடகங்கள் மூலம் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் கல்வியில் சாதனை புரிந்த மாணவ மாணவியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்ச்சியில் கமல், ரஜினி, விஜய், அஜித் உள்ளிட்ட பல நடிகர்களின் குரல்களில் நடிகர் நவீன் முரளிதர் பேசி அசத்தினர். இறுதியாக பள்ளி துணை முதல்வர் ஆரோக்கியதாஸ் நன்றி உரையாற்றினர். தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு உற்சவ திருவிழா நடைபெற்றது. வில்லியனூர் கொம்யூன் தொண்டமாநத்தம் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மன் ஆலயத்தில் 7ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் திருவிழா நடைபெற்றது. இதில் ஸ்ரீ சுயம்பு அரசனடி முத்தாள வாழியம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முன்னதாக கணபதி ஹோமத்துடன் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை மற்றும் காப்பு கட்டுதல் தீபாராதனையும்
அம்மனுக்கு பால் அபிஷேகம், அதனைத் தொடர்ந்து தீபாராதனையும் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், சாகை வார்த்தல், தீபாராதனை, அன்னதானம் ஆகியவை நடைபெற்றன. தொடர்ந்து உடுக்கை சத்தத்துடன் பம்பை வாத்தியம் முழங்க காத்தவராயனுக்கு கும்பம் படைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு கும்ப பிரசாதம் அன்னதானமாக வழங்கப்பட்டது. மேலும் இரவு சுவாமி மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை தொண்டமானத்தம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். ஆரோவில் அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு அரசின் கூட்டு முயற்சியில் முக்கிய முன்னேற்றங்கள் குறித்த கூட்டம் ஆரோவில் அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆரோவில் அறக்கட்டளை மற்றும் தமிழ்நாடு அரசின் கூட்டு முயற்சியில் முக்கிய முன்னேற்றங்கள் குறித்த கூட்டம் ஆரோவில் அறக்கட்டளை அலுவலகத்தில் நடைபெற்றது. ஆரோவில் அறக்கட்டளையின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி தலைமையில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் மற்றும் கூடுதல் ஆட்சியர் பத்மஜா ஆகியோருடன் நடைபெற்ற உயர்மட்ட கூட்டத்தில் பல முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்த கூட்டத்தில் ஆரோவில் டவுன்ஷிப் டெவலப்மெண்ட் கவுன்சில் உறுப்பினர்களான சிந்துஜா, அந்தும், சிறப்பு செயல் அதிகாரி டாக்டர் சீதாராமன், டாக்டர் வேணுகோபால் மற்றும் நில வாரியத்தின் சிறப்பு அலுவலர் மீனாட்சி ஆகியோரும் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.